உலகத்தில் செய்யக்கூடிய எந்த காரியமும் மிகப்பெரிய ஆபத்தில் முடிகிறதோடு இல்லாமல் மேலே மேலே கர்ம வினைகளை அதிகப்படுத்தும். இதற்கு அழகான ஒரு திருஷ்டாந்தம் ஒன்று உண்டு. அதாவது தமிழில் 50 காப்பியங்கள்லாம் இருக்குது. அதுபோல் சம்ஸ்கிருதத்தில் 50 காப்பியங்கள் அப்படின்னு ஒன்று உண்டு. அதாவது அதில் வந்து கிராதார்ஜுனியம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காவியம் உண்டு. அது என்னன்னா பாரதி அப்படிங்கக்கூடிய ஒரு மகாகவியால் எழுதப்பட்டது. அவரோட சரித்திரமே இந்த திருஷ்டாந்தத்துக்கு முக்கிய ஒரு உதாரணமாக இருக்கும். தாய் தந்தையிடம் மிக்க மதிப்பும் மரியாதையும் உள்ளவர். ஒரு குழந்தை எப்படி இருக்கணுமோ அந்த முறையில் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டவர். அதே போல இருக்கக்கூடியவர். அகம்பாவம் திமிர் இதெல்லாம் எதுவுமே இல்லாதவர். நல்ல வித்வத் சக்தி உள்ளவர். இப்படிப்பட்ட இருந்தாலும் அவர் தகப்பன் எப்பொழுதும் அவரை திட்டுறதும் கோபப்படுவதும் கடுமையாக நடந்துக்கிறதுமாக இருந்தார். இது அந்த வயசுலலாம் பால்யத்திலே விவாகம் ஆகிடும். உடனே இவருக்கு 15வது வயசுல இவருக்கு கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆன பிறகும் மனைவியின் முன்பாக கடுமையாக திட்டுறதும் கடுமையாக நடந்து கொள்வதும் கோபப்படுவதுமாக மகனிடம் இருந்தார். இது அவருக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டாக்கிடுது. ஆகா, தன் மனைவி இருக்கும்பொழுது தன்னை அவ்வளோ கேவலமாக பேசுகிறாளே, தன் மனைவி எப்படி நம்மளை மதிப்பா அப்படிங்கிற கவலையில் அப்பாவை கொண்டுடணும்னு அவசர முடிவு எடுத்துட்டார். அதனால அவர் அரண்மனைக்கு போவார். அரண்மனை இருப்பார். அரண்மனைக்கு போகும்பொழுது மாடியில் உள்ள பெரிய பாறாங்கல்ல வச்சுட்டு அவர் போகும்பொழுது அவர் தலையில தள்ளி கொண்டுட்டான். கொண்டுட்டு நம்மளோட கோபத்தை தீர்த்துக்கலான்ட்டு முடிவெடுத்து கல்லை வச்சுட்டு அவரை கொள்றதுக்காக காத்துருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ள அவரோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்கிறது நம்ம காதில் விழுந்தது. அம்மா சொல்கிறா, அப்பா வந்து நம்ம குழந்தை மற்ற குழந்தை மாரி இல்லை, நல்ல அபார புத்திசாலி, மகா வித்தத்துள்ளவன், சொல் பேச்சு கேட்கக்கூடியவனாக இருக்கான், அமைதியாகவும் இருக்கான், நல்ல பிள்ளையாகவும் இருக்கான். அவனை எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் சதா கோபப்பட்டு இருக்க? உங்களுக்கு தெரியாத சாஸ்திரம் இல்லை. லாலையே 5 வருஷானி 10 வருஷானி தாடகைத்து பிராப்தேத்து ஷோடசே வருஷே புத்திரம் மித்திரவத ஆச்சரியத்துன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. 5 வயது வரை குழந்தைய அவ்வளோ பாராட்டி சீராட்டி வளர்க்கணும். அதுக்கப்புறம் 10 வயசும் கடுமையாக கண்டிப்புடன் வளர்க்கணும். அதுக்கப்புறம் 16 வயசு கடந்துட்டான்னா பிள்ளைய வந்து நண்பனை போல நடத்தணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் 16 வயசு கடந்து அந்த குழந்தைகிட்ட அவ்வளோ கடுமையாக இருக்கேல, இப்படி இருக்க வேண்டாமே, அவன்கிட்ட கொஞ்சம் பாசத்தை காட்டலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது அவள் அப்பா சொல்கிறார், அம்மா அவன்கிட்ட வந்து அளவுக்கு மீறின பாசம் நான் வச்சுருக்கேன். அவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி என் உயிரே அவன் தான். அவன்கிட்ட நான் ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்னா அதற்கு ஒரு சாஸ்திர நியதி ஒன்று உண்டு. அதாவது பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியா, குருநாதர சுவாமியையும் நேரடியாக ஸ்தோத்திரம் பண்ணணும், புகழ்ந்து பேசணும். பரோட்சே மித்திரபாந்தவாக, அவள் இல்லாத போது நண்பர்களையும் உறவினர்களையும் அவள் இல்லாத பொழுது பாராட்டி பெருமையாக புகழ்ந்து பேசணும். அடுத்து காரியாந்தியே தாசி திருப்தியாச்ச, அதாவது வேலைக்காரர்களையும் அடிமைகளையும் அவள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பெருமையாக புகழ்ந்து பேசணுமா. அதுக்கு முன்னாடி பேசணும்னா காரியம் கட்டுடும். அதனால காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள்கிட்ட பாராட்டி சீராட்டி பேசணும், புகழ்ந்து பேசணும். புத்திரோ நைவ கதாச்சன, தன் மகனை ஒரு பொழுதும் புகழ்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திர நீதி சாஸ்திர வாக்கியம். அதனால தான் அவன்கிட்ட நான் வந்து கடுமையாக காட்டுறேன். அவன் மேலே அவ்வளவு பாசம் தான் அவரை நான் வந்து கடுமையாக நடந்துக்கிறேன். அவன் மேலே அவ்வளவு பாசம் எனக்கு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டது அவருக்கு ரொம்ப வருத்தம் தாங்கலாம். ஆகா, இவ்வளோ பாசமுள்ள தரப்புன நம்ம கொள்ள முடிஞ்சிட்டோமே, அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமேன்னு வருத்தப்பட்டு நேராக இந்த கல்லை தூக்கி கீழே போட்டுட்டு நேராக அப்பாவோட காலுள்ள விழுந்த நமஸ்காரம் பண்ணி, பா நான் மன்னிச்சிருந்தோ, மிகப்பெரிய அபராதம் பண்ணிட்டேன், இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் கூறி அந்த மன்னிக்கணும்னு நமஸ்காரம் பண்ணேன். பிராயச்சித்தம்லாம் வேண்டாம்ப்பா, எப்போ ஒருத்தன் தப்பை உணர்ந்துட்டாலும் அந்த தப்புக்கு பிராயச்சித்தமாகவே அது அமைஞ்சிடும். ஆகினால நீ எந்த விதமான பிராயச்சித்தமும் பண்ண வேண்டாம், நீ என்ன பண்ணுற வழக்கம் போல நீ செயல்பாடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த குற்ற உணர்ச்சியை நான் அப்படியே கொடுத்துட்டே இருக்கணும், அதனால இதற்குரிய தண்டனையை நீங்கள் கொடுத்துட்டேன்னா மனசுக்கு சாத்தியாக இருக்கும்னு சொன்னதும், சரி அப்படியா நான் தண்டனையை தரேன். என்னன்னா நீ ஒரு 3 மாத காலம் உங்கள் மாமியார் வீட்டில் போய் இருக்கணும், மாமனார் வீட்டில் போய் இருக்கணும். எதற்காக நீ அங்கே போய் இருக்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லக்கூடாது. அங்கே என்ன நடந்தாலும் சகிச்சுக்கணும். காரணத்தை சொல்லாமல் அங்கே உள்ள எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் சகிச்சுட்டு 3 மாத காலம் நீ அங்கே இருக்கணும். அவள் சொல்கிறத கேட்டுட்டு இதுதான் உனக்கான தண்டனை அப்படிங்கிறான். சரி அப்படின்னுட்டு மாப்பிள்ளை எல்லாத்தையும் அனுமதி வாங்கிட்டு மாமனார் ஆற்றுக்கு போகிறார். 1 வார காலம் மாப்பிள்ளை வந்திருக்கான்ட்டு ஏகப்பட்ட கடப்படலாம் விருந்தெல்லாம் நடக்குது. இரண்டாவது வந்து 1 வாரம் ஆச்சு, மாப்பிள்ளை எதுவுமே சொல்லலை, என்ன காரணத்துக்கு வந்தாருங்கிற காரணத்தையும் சொல்லலை அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டு அடுத்த 1 வாரம் என்ன ஆச்சுன்னா அந்த விருந்து சாப்பாடுங்கிறது சாதாரணமாக ஒவ்வொரு கிரகங்கள்லையும் நடக்கக்கூடிய சாப்பாடாக மாறிடுது. அதற்கும் ஒன்று முதல் சொல்லலாம், அதையும் சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்தேன். ரெண்டாவது வந்து 2 வாரம் ஆச்சு, இன்னும் மாப்பிள்ளை எதுவுமே பேசலையே வருத்தப்பட்டு டெய்லி எதுக்கு இவ்வளோ இப்படி சாப்பாடு போடணும், டெய்லி ஒரு தயிர் சாதத்தை மட்டும் கொடுப்போம் 3 வேளை அப்படின்ட்டு 3 வேளையும் தயிர் சாதத்தை மட்டும் கொடுத்துட்டு இருந்தேன்.
அப்படி இந்த தயிர் சாதத்தை மட்டும் எதுக்கு கொடுக்கணும், ஆற்றுல மாடுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் மேய்ச்சிட்டு வரட்டும், வந்த காரணத்தையும் சொல்ல மாட்டார். சும்மா தண்டத்துக்கு உட்காந்து சாப்பிட்டு இருக்காருன்ட்டு மாப்பிள்ளை நீங்கள் போய் இந்த மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வாங்க, சாயலட்சம் வந்தவரும் சாப்பாடு தரேன் சாப்பிட்டு சொல்கிறார். அதுக்கும் அவர் வருத்தப்படலை. இந்த மாடுகளெல்லாம் வச்சுட்டு அந்த வயல்வெளிக்கு போய் மேய்ச்சல் இடத்துக்கு கொண்டு போய் மாடுகளை மேய்க்க விடுறார். மேய்க்கும் பொழுது அங்கே உள்ள ஓலைகளில் மிகப்பெரிய ஒரு ஸ்லோகங்களெல்லாம் எழுதிட்டு வர்றார். அந்த ஸ்லோகங்களோட தொகுப்பு தான் கிராதார்ஜுனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாகாவியம். கிராதகான வேடம், வேடம் பொருளில் வந்தக்கூடிய அந்த ஈசனுடன் அர்ஜுனன் சண்டையிட்டு தன்னோட பராக்கிரமத்தை ஈசனுடன் நிரூபித்து பாசுதாஸ்திரத்தை பெற்ற சரித்திரம் தான் அந்த கிராதார்ஜுனியம் அப்படிங்கிற ஒரு மகாகாவியம். அதில் உள்ள ஸ்லோகங்கள்லாம் ஒரு கௌரவத்தை தரக்கூடிய தாரவேகே அர்த்த கௌரவம் அப்படின்பா. அவனோட ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு ஸ்லோகமும் மிகப்பெரிய அர்த்தபுஷ்டி உள்ள ஸ்லோகங்களை உடையவன் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். இப்படியாக 3 மாத காலத்தை பூர்த்தி பண்ணிட்டு அந்த கிரந்த சோடியை எடுத்துட்டு நேராக மாமனாரத்தில் நமஸ்காரத்தை பண்ணிட்டு மாடெல்லாம் கொண்டு குட்டியில் கட்டிட்டு அந்த காரணத்தை சொல்லிட்டு இது வரைக்கும் என்னை ஆதரிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி நமஸ்காரத்தை பண்ணிட்டு தன்னோட ஆத்துக்கு புறப்பட்டு போகிறார். கொஞ்ச நாளில் அவரோட அப்பா சிவரூபம் ஆயிடுறார், சிவகதி அடைஞ்சுடுறார். அரண்மனையில் வேலையும் போயிடுது, வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டம். தகப்பனை கொன்ற பாவம் எப்படியெல்லாம் அவனை சிறு கஷ்டப்படுத்துறது பாருங்க. தண்டனை அனுபவிச்சும் அவனை விடலை பாருங்க, விடாமல் கஷ்டங்களை அனுபவித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குடும்பம் நடத்துறதுக்கு வழி இல்லாமல் ஒரு பெரிய செல்வேந்திரட்ட போய் ஒரு வியாபாரி, ஒவ்வொரு நாடுக்காக போய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வணிகன், அவனிடத்துல போய் தன் குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான பணங்களை கேட்கும்பொழுது அடமானமாக எந்த பொருளும் இல்லைன்னதும் தான் எழுதிய அந்த மகாகாவியமான ஓலைச்சுவடிகளை கொடுக்கும்பொழுது இதை வச்சுன்னு நான் என்னப்பா பண்ணுறது, நகை தங்கம் அருந்து இருந்ததுன்னா அதுக்கு பணம் கொடுக்கலாம், சரி ஏதோ பிராமணன் பசியில் கேட்குறேன், நானும் இப்போ வெளிநாடு வியாபார நிமித்தமாக போக வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அந்த ஓலைச்சுவடியை வாங்கி பரனில் போட்டுட்டு அவனுக்கு ஏதோ சொற்ப திரவியத்தை கொடுத்துட்டு அவன் வெளிநாடு போகிறான். அப்போ வியாபாரம் முக்கியமாக நிறைய பொருள்களை ஏற்றி கொண்டு கப்பல் எடுத்துன்னு போகிறான். அந்த சமயத்தில் மனைவி நிறைய மாத கர்ப்பிணி. அந்த சமயத்தில் அவளை விட்டுட்டு போகிறான். இவரும் வாங்கிட்டு வந்த பணத்தை வச்சுட்டு இருக்கிற பணம் ஓடுற வரைக்கும் ஓடிட்டு கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு கூலி வேலையெல்லாம் பார்த்து ஏதோ குடும்பத்தை ஜீவனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த வியாபாரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 16-17 வருஷம் கழிச்சு இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு வெறும் நிறைய திரவியங்களோட வீட்டுக்கு வரான். வரும்பொழுது தன் மனைவியின் பக்கத்தில் ஒரு வாலிபர் பையன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனை தப்பாக புரிஞ்சுட்டுருவான். நம்ம இல்லாத நேரத்தில் இந்த பொண்ணு தப்பாக நடக்கிறாளோன்னு நினச்சி கோபப்பட்டு அவளையும் அந்த பையனை வெட்டி நோட்டு அருவாள் எடுத்து ஓங்கி மேலே எடுத்துன்னு போகிறான். போகும்பொழுது அருவாளோட நுனிப்பட்டு ஒரு ஓலை கீழே விடுறது. அந்த ஓலை எடுத்து என்னடா அது ஓலை விடுறதுன்னு எடுத்து பார்க்குறான். சகசா வினதீத நிக்ரியான் அவிவேகா பரமாபதாம் பதம் குணதேகி விமர்சகாரிடம் குணலுப்தாக சுயமேவ பண்டிதகான்னு ஸ்லோகம் எழுது. அதாவது அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சுடாத, அதாவது முட்டாள்கள் அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிற ஸ்லோகம். ஆஹா, நம்ம அப்புறம் தான் யோசிக்கிறோம், நம்ம பெரிய தப்பு பண்ண இருந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த குழந்தையை திருப்பி பார்க்கும்போது தன்னோட முகச்சாயில் இருந்தது. ஆகா, நம்ம போகும்பொழுது தன் மனைவி நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தா, அந்த குழந்தை தான் பிறந்து 14 வயசு ஆகிருக்கு. ஆகா, இது தெரியாமல் இருந்து கொள்ள நினச்சிட்டோமே, இந்த ஓலைச்சுவடி தான் நம்மளை காப்பாற்றிடுது அப்படின்னு நினச்சி அந்த ஓலைச்சுவடியை யார் எழுதினான்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது தான் வியாபாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிராமணன் இந்த ஓலைச்சுவடியை கொடுத்தானேன்னு தெரிஞ்சுட்டு அவனை ஆட்களை விட்டு அனுப்பி ரைட்ஸுன்னு வர சொல்கிறாரு. அப்பா, ஒரு நாள் தான் என் குடும்பம் தப்பிச்சுது, அவசரப்பட்டு ஒரு பெரிய பாவத்தை செய்ய இருந்தேன், அதுலேருந்து உன்னோட ஓலைச்சுவடியை என்னை காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி அவன் வீட்டெல்லாம் சரி பண்ணி கொடுத்து அவன் வாழ்நாள் முழுக்க உட்காந்து சாப்பிடக்கூடிய திரவியங்களை தான் அந்த வணிகனுக்கு செஞ்சு கொடுத்தான் அப்படின்னு அந்த கதை வரும். அதனால எல்லா கர்ம விளைகளுக்கும் மூல காரணமாக எது இருக்கு அப்படின்னா இந்த நம்மளோட அவசர புத்தி தான்.